பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்பதாக. எது தகுதியாயிருக்கும்? விச் would be beneficial என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றிற்கும் அடிமைப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மனிதர்களுக்கும் அடிமைகளாக நாம் இருக்கலாகாது. மேலதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அதே வேளையில் யாருக்கும் அடிமைகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவற்றில் அதிகமான நேரத்தை வேண்டாத காரியங்களை தொலைக்காட்சியில் பார்ப்பதும், வேண்டாத படங்களை பார்ப்பதும், அதிகமான நேரம் வலைத்தளங்களில் செலவிடுவதும் அது எல்லாம் தகுதியாயிராது. சில மணி நேரங்கள் செய்திகள் பார்ப்பதும் படிப்பதும் தகும். அதே வேளையில் நாளில் அதிகமான நேரம் செய்திகளை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தும் வாசித்து கொண்டிருந்தும் இருந்தால் அது தகுதியாயிராது. அதிகமான நேரம் வேதத்தை தியானிப்பதிலும் ஆண்டவரோடு உறவாடுதலிலும் செலவிட்டால் அதுவே தகுதியாயிருக்கும். அதுபோல கர்த்தர் நமக்கு வேண்டிய பணத்தை தருகிறார். கர்த்தர் கொடுக்கும் பணத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அளவுக்கு மிஞ்சி எதையும் வாங்க வேண்டும் என்ற ஆசையும், வருமானத்திற்கு அதிகமாக வங்கிகளில் கடனெடுத்து வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசையும் தகுதியாய் இராது. மற்றவர்களை பார்த்து இதை வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருப்பதில் தேவையானவைகளை மாத்திரம் வாங்கிக் கொள்வதே தகுதியாயிருக்கும். சாப்பிடுகிற விஷயத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். போஜன பிரியராய் இராமல் வேண்டிய அளவுக்கு மாத்திரம் சாப்பிடுவதே தகும். அவ்வப்போது உணவை தவிர்த்து உபவாசம் இருப்பது இன்னும் தகுதியாய் இருக்கும். உங்கள் சரீரத்தை சரியான விதத்தில் உபயோகப்படுத்த வேண்டும். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். உங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் கண், காது, வாய், மூக்கு மற்ற எந்த சரீர அவயவங்களும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் உபயோகப்படுத்துவதே தகுதியாயிருக்கும். உங்கள் அதிகாரங்கள் அனைத்தும் தகுதியாயிருக்கிற காரியங்களில் மாத்திரம் பயன்படுத்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எது எங்களுக்கு தகுதியானது என்பதை அறிந்து எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் வேத வசனங்களோடு ஒப்பிட்டு எங்களுக்கு தகுதியானதா என்பதை சோதித்து அறிந்து அதன்படி அதற்குரிய காரியங்களை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் நாங்கள் செய்யாதபடி கர்த்தர் தடை செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஒவ்வொருவரும் என்னென்ன நன்மைகளை உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை நன்மைகளையும் பரத்திலிருந்து கொடுத்தருளுவீராக. நல்ல ஜீவன் சுக பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.